ஆசிரியர்கள் உள்ளிட்ட 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் உத்தரவு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 100 நாள் வேலை திட்டத்திற்கான 1635 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உலக அமைதி மற்றும் பாதுகாப்பாக ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என உறுதி. திண்டிவனத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஒற்றுமையுடன் பணியாற்றுமாறு திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. பிரபாகரனுடனான சந்திப்பு தொடர்பாக நேரடி விவாதத்துக்கு சீமான், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் உள்ளிட்டோர் ஒப்புதல். ஒருங்கிணைத்து நடத்த தயார் நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு. சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாக ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. தமிழர்களுக்கு 1000 பெரியார் இருப்பதாக கருத்து. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் பல்வேறு கட்ட போராட்டம். ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. சனாதானம் குறித்த துணை முதலமைச்சர் உதயநிதியின் கருத்தில் தவறில்லை. 3 ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு. பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய தொழிலாளர்கள். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராவதை பார்க்க விரும்புகிறேன். சிதம்பரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை என்ற உயர்நீதிமன்ற கருத்துக்கு தடை. FIR டவுன்லோட் செய்யும்படி எவ்வளவு நேரம் இருந்தது என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி. தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக ஜெய் சதீஷ் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் மற்றொரு தரப்பினர் கடும் வாக்குவாதம். புதுக்கோட்டை அருகே கனிமவள கொள்ளை குறித்து புகார் அளித்த ஜகபர் அலி கொல்லப்பட்ட விவகாரம். திருமயம் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணியிட மாற்றம். கோவை தொண்டாமுத்தூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள். பயிர்களை சேதப்படுத்தியதால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை முயற்சி. சென்னை பெரம்பூரில் சிறுமிகளுடன் தனிமையில் இருந்த சிறுவர்கள் உள்பட 6 பேர் கைது. உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய 22 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்திய நிலையில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நிர்வாகிகள் உடனான கூட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக நேற்று மாலை சென்றார்.
சென்னையில் இருந்து காரில் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையான ஓங்கூர் சுங்கச்சாவடி அருகில் கட்சியினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் திண்டிவனத்தை அடுத்த ஒலக்கூர் பகுதியில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். படுக்கை வசதி, மருத்துவமனை ஊழியர்கள் வருகை பதிவேடு, நோயாளிகள் பதிவேடு, கழிவறை பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து திண்டிவனம் நகர் வரை வாகனத்தில் வந்த முதலமைச்சர் அதன் பின்னர் ரோட் ஷோ மேற்கொண்டார். சாலையின் இருபுறமும் காத்திருந்த பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். கலைக்குழுவினருடன் முதலமைச்சர் சில வினாடிகள் கோலோட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தார். மாற்றுத்திறனாளிகளை கண்டதும் தேடிச் சென்று கோரிக்கை மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த முதலமைச்சர் ஆங்காங்கே குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார். பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றதால் அப்பகுதியே விழாக்கோலம் கொண்டது. பின்னர் தனியார் மண்டபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, திமுக மாவட்ட செயலாளர்கள் கௌதம சிகாமணி, சேகர், எம்எல்ஏக்கள், ஒன்றிய தலைவர்கள், நகர பேரூராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கடந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது திமுக பெற்ற வாக்கு வித்தியாசங்களை குறிப்பிட்டு இதனை வரவிருக்கும் தேர்தலில் சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மாவட்டத்தில் திண்டிவனம், மயிலம், வானூர் ஆகிய 3 தொகுதிகளில் மாற்றுக் கட்சியினர் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி இந்த நிலையினை அடுத்த தேர்தலில் வெற்றியாக மாற்ற வேண்டும் எனவும் கட்சியினர் எந்தவித கருத்து வேறுபாடுமின்றி ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபம், முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி நினைவு மணிமண்டபம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். அதன் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். விருதுநகரில் சராசரியாக அரை மணி நேரம் செல்லக்கூடிய தூரத்தை இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் 6 நிமிடத்தில் கடந்து தாய் மற்றும் 2 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். தென்காசி மாவட்டம் சக்தி நகரில் சிலிண்டர் வெடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். ஆபத்தான நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களை மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. அப்போது தென்காசியில் இருந்து மதுரை செல்லும் வழியில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நெரிசல் மிகுந்த பகுதியை கடப்பது சவாலான விஷயமாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தனது நண்பர்களின் உதவியுடன் ராஜபாளையத்தில் போக்குவரத்தை சீர் செய்து அரை மணி நேரம் செல்லக்கூடிய தூரத்தை 6 நிமிடத்தில் கடந்தார். இந்நிலையில் உரிய நேரத்தில் 2 குழந்தைகளும் தாயும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பலரின் கவனத்தை பெற்ற நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.